friends, in the video நம்ம trigonometry heights and distances தான் நம்ம ஒரு சம் பார்க்க போறோம். The angle of elevation of a fighter jet from a point A on the ground is 60 degree. So இப்போ Aங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு ஜெட் ஃபைட்டர் பார்க்கறாங்க. So அப்ப வந்து angle of elevation வந்து 60 degree. So Aங்கிற பாயிண்ட்னு சொன்னா நம்ம A தான் மார்க் பண்ணோம். So jet fighterனா நம்ம J ன்னு வெச்சுக்கலாம். So A to J வந்து இது ground. So angle வந்து 60 degree. Next என்ன கொடுத்திருக்காங்க after a flight of 15 seconds. So 15 seconds க்கு அப்புறம் ஜெட் வந்து some certain distance வந்து மூவ் ஆயிருக்கும். So அப்ப வந்து திருப்பி அதே A பாயிண்ட்ல இருந்து அந்த J டேஷ்ங்கிறது அந்த நியூ பொசிஷன். அப்ப வந்து elevation வந்து 30 degree. So the jet flying at a speed கொடுத்துட்டாங்க 720 km/h. Find the constant height at which the jet is flying கேக்குறாங்க. So height change ஆகுது அப்படினா ஹரிசாண்டலா நேரா பறக்குதுன்னு அர்த்தம். So height at constant height at which jet flying வந்து JB, that is இந்த hங்கிறது. So J dash C இதுவும் h தான். So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த distance moved by the jet first கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நமக்கு ஸ்பீடும் தெரியுது, டைமும் தெரியுது. So speed equal to distance by time யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த distance moved by the jet கண்டுபிடிச்சிடலாம். So இதுவும் parallelங்கறனால இந்த distance வந்து சேமா தான் இருக்கும். இந்த லைன் parallel. So இங்க என்ன distance வருதோ அதுதான் இங்க வரும். So இங்க 3000 னா இங்க நம்ம 3000 எழுதிக்கலாம். So நம்ம இந்த ஃபிகர்ல கண்டுபிடிக்க வேண்டியது வந்து h, the constant height at which the flight is flying தான் கண்டுபிடிக்கணும். So 30 degree ஏன் நம்ம தள்ளி போட்டோம் அப்படினா நமக்கு வந்து எப்பவே ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கும்போது எலிவேஷன் ஜாஸ்தியா இருக்கும், தள்ளி போகும்போது எலிவேஷன் கம்மியா இருக்கும். So அதனால இது J' போடும்போது இங்க 30 டிகிரி போட்டுக்கலாம். So நம்ம இங்க ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஒன்னு JBA, இன்னொன்னு J'CA. So இது ரெண்டையும் நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய h கிடைச்சிரும். So நம்ம இங்க as usual நம்ம இந்த பார்ட் வந்து தெரியாதுங்கறதால நம்ம just y ன்னு வெச்சுக்கலாம். So in figure J' ங்கிறது position of jet, then J' and BC ங்கிறது தான் distance moved by jet in 15 seconds. So JB J'C அப்படிங்கிறது constant height at which jet is flying. So h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So question mark போட்டுக்கலாம். So speed is equal to நம்ம ஃபார்முலா தெரியும் distance by time. So இங்க கொடுத்திருக்க speed வந்து 720 km/h. So கிலோமீட்டர் நம்ம மீட்டரா மாத்திக்கலாம். So கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா into 1000. So 72000 m/h. So இங்க நம்ம டைமையும் ஹவர்ஸ்க்கு மாத்திக்கலாம். ஏன்னா ஒரே யூனிட்ல தான் இருக்கணும். So seconds வந்து ஹவர்ஸ்க்கு மாத்தணும்னா by 3600 பண்ணனும். ஏன்னா வந்து 1 ஹவர்ங்கிறது 3600 செகண்ட்ஸ் தான் வரும். So 15 by கன்வர்ஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட்ஸ் வந்து ஹவர்ஸ் எப்பவுமே சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டுக்கு மாத்தணும்னா டிவிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 கிராம்னா எவ்வளவு கிலோகிராம்னு கேட்டா நம்ம by 1000 போட்டு 5 கிலோகிராம்னு சொல்லுவோம். So சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் மாத்தணும்னா டிவிஷன். So செகண்ட்ஸ் வந்து ஹவர்ஸ்க்கு மாத்தணும்னா by 3600. So distance is equal to என்ன ஃபார்முலானா வந்து speed into time. So speed வந்து 720,000 into 15 by 3600 போடுவோம். இந்த 00 கட் பண்ணிடலாம். இதே third table கட் பண்ணா 5 3s are 15, இங்க வந்து 1 3s are 3, 2 3s are 6. Again 12 72 எடுத்தீங்கன்னா 6 times 6 12s are 72, then இந்த 00 வரும். So 600 into 5 போட்டீங்கன்னா 3000 meter. So இந்த distance moved by the jet வந்து 3000. அப்ப இதுவும் 3000 ஆயிடும். So நம்ம first triangle பாத்தீங்கன்னா JBA, அது ரெண்டு ஆங்கிள் இன்வால்வ் ஆயிருக்குன்னா 60 degree. அப்ப ஆப்போசிட் சைடு adjacent சைடு தான். So tan 60 equal to opposite side by adjacent side. அடுத்தது வந்து J'AC இருக்கு, J'CA. So அதுல வந்து tan 30 equal to opposite side வந்து h, adjacent side இந்த whole part வருங்க மொத்தமா வரும், that is y plus 3000. So in right triangle JBA tan 60 equal to h by y வரும். Tan 60 value √3 equal to h by y. So y இங்க போயிரும், √3 இங்க வந்துரும். So y is equal to h by √3. So இது 1 ன்னு வெச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வேரியபிள் y வேண்டியது h தான் வேணும். So அதனால y வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Next in right triangle J'AC ல tan 30 equal to opposite side h, adjacent side வந்து அந்த ரெண்டு பார்ட் ஆட் பண்ணது y plus 3000. So tan 30 value 1 by √3 equal to h by y plus 3000. So just cross multiplication. So y plus 3000 equal to √3h ன்னு வரும். So plus 3000 one side போனா minus 3000. So இது 2 ன்னு வெச்சுக்கலாம். So from 1 and 2 left side இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்குன்னா right side equal. So from 1 and 2 h by √3 equal to √3h minus 3000.
ஸோ இப்போ நம்ம ரூட் 3 க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3னா 3h. தென் ரூட் 3 இன்ட்டு 3000னா 3 இன்ட்டு 1.732 போட்டிங்கன்னா வந்து 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21, 2 ஸோ 5 வரும். இங்கே 000 இருக்கனால 3 0 போட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா கேன்சல் ஆகி 5196 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது இந்த சைடு வருது -5196 லெஃப்ட் சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸ். ஸோ 3h minus hனா 2h equal to this 5196 வரும். ஸோ 2 டிவைட் பண்ணிட்டோம்னா 2 2s are 4 மிச்சம் 1, 5 2s are 10 மிச்சம் 1, 9 2s are 18 மிச்சம் 1, 8 2s are 16. So h is equal to 2598 meter. So constant height at which the jet is flying வந்து 2598 meter. So இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching this video.